பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களோட பேசும்படி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இங்க வேதத்துல 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அதாவது நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறாராம், ரொம்ப பக்கத்துல வந்துருவாராம். அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால அவளுக்குடைய மனசுல ஒரு வேதனை. ஆனால் கணவர் ஆறுதல் படுத்தினார், நீ துக்கப்படுற, நான் இருக்கிறல உனக்கு என்று சொல்லி. அதனால கணவரால் ஒரு ஆறுதல் கிடைச்சாலும் சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவளை காயப்படுத்தும்படி பேசுவாங்க. குழந்தை இல்லை என்பதை சொல்லி அவளை வேதனைப்படுத்தி காயப்படுத்தினதுனால சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாளாம், துக்கப்பட்டு கொண்டே இருப்பாளாம். வெகு நாள் இப்படி துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்க போறேன், இதுக்கு என்னதான் முடிவு, நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்லி ஒரு நாள் தேவ சமூகத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இருக்கிறது, மனம் கசந்து அவளை அழுதாளாம். நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரின்னு சொல்லி நொறுங்கொண்ட ஒரு உள்ளத்தோட கண்ணீர் விட்டு அவர் அழுதாள். அவள் அழுததுனால ஆண்டவர் பாருங்க பக்கத்துல இறங்கி வந்து விட்டார், சமீபித்து வந்து விட்டார். அவளுடைய கண்ணீரை துடைக்க இயேசு ஒரு அற்புதம் செய்தார். அவளுடைய நிந்தையை மாற்ற ஒரு அற்புதம் செய்தார். குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நிந்திக்கப்பட்ட இடத்திலே அவளை சந்தோஷமாய் ஆண்டவர் வாழ்ந்திருக்கும்படிக்கை செய்தார். என்றால் நொறுங்கொண்ட உள்ளம் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது உன்னுடைய இருதயமே உடைந்து ஆண்டவர்கிட்ட அழும் பொழுது ரொம்ப சமீபமாய் அவர் கடந்து வந்து விடுவார். வேத புஸ்தகத்துல யோவான் 11ஆம் அதிகாரத்துல சம்பவம் ஒன்று இருக்கிறது. மார்த்தாள் மரியாள் என்று 2 வாலிப பிள்ளைங்க, தன் சகோதரன், ஒரே சகோதரன் மரிச்சிட்டான், அவங்களுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது. அவங்க அழுகிறத பார்த்த உடனே இயேசு இருதயத்தில் கலங்கினாராம். ஐயோ, என் பிள்ளைங்க இருதயம் நொறுங்கொண்டு அழுகிறாங்களேன்னு சொல்லி அவர் கலங்கி பெரிய ஒரு அற்புதத்தை செய்தாராம். நீங்க இருதயத்திலே காயப்பட்டவர்களாய் நொறுங்கொண்ட உள்ளத்தோட கலங்கின இருதயத்தோட காணப்படுகிறீங்களா? உங்களுக்கு சமீபமாய் இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நொறுங்கொண்ட இருதயத்திற்கு சமீபமாய் வருகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பக்கத்துல வந்து நிற்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஏன் அழுகிற? ஏன் நீ கண்ணீர் வடிக்கிற? ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிற? நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். உனக்காக ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். அன்னாளுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தேனே, மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தேனே, உனக்கும் ஒரு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல ஊற்றி விடுங்க. தகப்பனே, இருதயம் நொறுங்கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிற இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும். இன்றைக்கு சமீபமாய் நீர் வந்து தொட்டு ஆறுதல் படைத்து ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.